வெல்கம் டு சீரியல் டாக் தாஷி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிருஷ்ணபிரசாத் வரையிலேருந்து ஆளாளுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மீரா சொல்கிறாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரெல்லாம் ரெடி ஆகி கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி. இனி கிருஷ்ணபிரசாத் வரையிலையே அப்படின்னு நினைக்கிறப்போ கிருஷ்ணபிரசாத் வர்றாரு. அப்போ சரத்சந்திரா சொல்கிறாரு, என்ன கிருஷ்ணபிரசாத், பொண்ணோட கல்யாணத்தை வச்சுட்டு நீ எங்கே போன? யாரோ ஏதோ சொல்லிட்டாங்க, என்னதுக்காக நீ வராமல் போயிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க அதை கேட்குறாங்க, பூமி எங்கே அப்படின்னு சொல்லி. பூமியும் ஷெரியும் மண்டப வேலை பார்க்குறதுக்காக மண்டபத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே கிருஷ்ணபிரசாத்தையும் ரெடி ஆகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கிருஷ்ணபிரசாத் முறைச்சிக்கிட்டே போகிறாங்க அபூர்வாவை. அபூர்வா யோசிக்கிறாங்க, என்ன இந்த கிருஷ்ணபிரசாத் நம்மளை பார்த்து முறைக்கிறான், இவன் நடவடிக்கையே வித்தியாசமாக இருக்கேன், நம்மளை முறைக்கிற அளவுக்கு இவனுக்கு தைரியம் வந்துருச்சா, அதோட பொண்ணோட கல்யாணத்தை பற்றி யோசிக்காமல் பூமி பூமின்னு புலம்பிகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அபூர்வாவோட சித்தியும் இந்த கல்யாணத்துக்காக வர்றாங்க. அங்கே பார்த்திங்கன்னா மண்டப வேலைக்காக பூமியும் ஷெரியும் வேலை செய்ய அனுப்பிட்டு இருக்காங்க. அப்போ பூமி ஓடி ஓடி வேலை செய்கிறாங்க. ஷெரி பூமியை ரசிக்கிறத மட்டுமே வேலையாக வச்சுட்டு பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருமே மண்டபத்துக்கு வராங்க. அப்போ கிருஷ்ணபிரசாத் பூமியை தேடிட்டுருக்காங்க. பூமியோட கதைக்கிறதுக்காக முயற்சி செஞ்சிட்ருக்காங்க. ஒரு வழியாக அவங்கள கூட்டிகிட்டு போய் சொல்கிறாங்க, உன் அம்மாவை கொன்னது யாருன்னு தெரியும், அது அபூர்வா தான். அந்த டிரைவரை நான் கண்டேன், அவள் சொன்னால் அன்னைக்கு அந்த ஃபேக்ட்ரிக்கு அபூர்வா இருந்து அவனை கிளம்ப சொன்னதா, இதெல்லாமே அபூர்வா தான் பண்ணியிருக்கான். உனக்கு அவன் அம்மா இல்லாமல் போனதுக்கும் என்ன என் பையன் வெறுக்கிறதுக்கு காரணமும் அபூர்வா தான் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணபிரசாத் சொல்கிறாரு. அதுக்கு பூமி சொல்கிறாங்க, சின்ன தீப்பொறி உடம்புல பட்டாலே துடிச்சிடுவோம், ஏன் அம்மாவை உயிரோடு எரிச்சிருக்கா, இவ இனி நான் பார்த்துக்கிறேன். ஏன் அம்மாவை கொன்னது மட்டும் இல்லாமல் உத்தமி மாதிரி இப்போவும் என்னோட அம்மாவை ஆராதிக்கிறவளா, அப்பாவையும் மற்றவங்களையும் ஏமாத்துற அந்த அபூர்வாவோட உண்மையான முகத்தை வெளியில் கொண்டு வருவேன். அம்மாவை கொலை பண்ணதுக்கு அந்த அபூர்வா 10 மடங்கு சாகிற மாதிரி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. பெரி கல்யாணத்தில் ரொம்பவே ககனை மிஸ் பண்ணுறாங்க. அதனால அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க, நீயும் இங்கே வந்திருந்தா நாமும் படத்தில் வர்ற ஹீரோ மாதிரி இருந்திருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ககன் சொல்கிறாரு, கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு நினைக்கிறத தவிர என்னால் எதுவும் பண்ண முடியாது, நீ பக்கத்தில் இருந்து கல்யாண வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அபூர்வா நாகுவை கொலை பண்ணப்போ அதை பார்த்து அந்த பொண்ணு அபூர்வாவை தேடி வர்றாங்க. நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் எனக்கு அக்ஷய பாத்திரம் மேடம், ஏடிஎம்மில் கேஷ் இல்லைனாலும் நம்புவேன், உங்ககிட்ட இல்லைன்னா நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் என்ன மிரட்ட ஆரம்பிச்சிட்டிங்களா, இந்த அப்படின்னு சொல்லி வலையில் கொடுத்து கிளம்புன்றாங்க. இனி நீங்கள் இங்கே இருக்க சொன்னாலும் நான் இருக்க மாட்டேன்றாங்க. அப்படியே அபூர்வா திரும்பி பார்க்குறப்போ பூமி நிற்கிறாங்க. இதுதான் உண்மையான முகம், தேவைப்பட்டாலும் தேவை முடித்தாலும் கொல்லுற உன்னோட கொடுமையான முகம். என்னடி பேசுகிற, கொலை பண்ணுறதை பற்றி எல்லாம் பேசுகிற, நடிக்காத, நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன். உன்னோட தேவை முடிஞ்சதும் உண்மை வெளியில் வந்துடுமோண்டு அந்த நாகுவையே கொன்னுட்டேன். எதுக்காக? நான் தான் சோபா சந்திராட பொண்ணுன்னு தெரிஞ்சிடுமா, இல்லை சோபா சந்திரா கொன்னது நீ தான்னு தெரிஞ்சிடுமாண்டா. நான் அமைதியாக இருக்கேன்னு வாய்க்கு எல்லாம் பேசியிருக்கிறா. சோபா அக்காவை நான் ஏன் கொல்ல போகிறேன், கொலை பண்ணது நீ தான். அப்போது அம்மா கிட்ட கார் டிரைவராக இருந்தவகிட்ட உன் சரித்திரத்தை பற்றியெல்லாம் மொத்தமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அபூர்வா சிரிக்கிறாங்க. தெரிஞ்சு போச்சா, புத்திசாலி தான். ஆமாம், உன் அம்மாவை கொலை பண்ணது நான் தாண்டி, எல்லாமே எனக்கு தான். என் மாமாவோட என் வாழ்க்கைன்ற என்னோட கனவை உன் அம்மா மொத்தமாக நாசமாக்கிட்டாங்க, அதனால தான் கொலை பண்ணேன். ஆமாம், என் கனவை அழிச்ச உன் அம்மாவை நான் தாண்டி சாம்பலாகினேன். இழந்த சொத்து பத்து என்னோட மாமா எல்லாமே எனக்கு திரும்ப கிடச்சிருச்சு. என்னடி பண்ணுவேன், உன்னால் என்ன பண்ண முடியும், எதுக்கும் சாட்சி இல்லை. நீ தான் சோபா சந்திராட பொண்ணுன்னு சொல்ல யாரடி வருவாங்க? 20 வருஷத்தோட நம்பிக்கை என்கிட்ட இருக்குது, உங்ககிட்ட என்னடி இருக்குது? உன் அம்மாவோட சமாதியை அடித்தளமாக்கி நான் உருவாக்கின சாம்ராஜ்யம்டி, இது எல்லாமே எனக்கு மட்டும்தான். நாளைக்கு என்னோட சாம்ராஜ்யத்துக்கு என் பொண்ணு தாண்டி மகாராணி ஆக்குவேன். நான் அம்மா வயிற்றிலிருந்து பிறந்தவ இல்லை, அம்மா சாவில் இருந்து பிறந்தவ. சாவையே ஜெயிச்சு வந்த எனக்கு உன்னோட மோதுறது பெரிய விஷயமா? இல்லை அபூர்வா, நீ நினைக்கிற மாதிரி சொத்து பத்து தேடி வந்தவ நான் இல்லை, என்னோட பிறப்பை தேடி வந்தவ. நான் தான் சோபா சந்திராவோட பொண்ணுன்னு இந்த உலகத்துக்கே தெரிய வைப்பேன். அது நடக்காது, நடக்க விட மாட்டேன். உன்னால் முடிஞ்சா பார்த்துக்கோ.
நான் யாருன்றதையும் அப்பாவுக்கும் மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துவேன். அதோட விட்டுற மாட்டேன். நீ கட்டி வச்ச சாம்ராஜ்யத்தை அடித்து ஏன் அம்மாவை கஷ்டப்படுத்தின உன்னை 10 மடங்கு கஷ்டப்படுத்துவேன். சேலஞ்சா? சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து வந்து ககன் வந்து சரத்சந்திரா சொன்னதையே நினச்சி கோவத்தில் இருக்காங்க. அப்போ வந்து நான் உள்ளே வரலாமா என்று பூமி வர்றாங்க. உன்னை யார் உள்ளே விட்டா? இப்போ பாருன்னு ஒருத்தனை கூப்பிட்டு வெளியே அனுப்பு. நான் போகமாட்டேன்னு சொன்னால் கழுத்தை பிடிச்சி அனுப்பு. பொஸ் சொல்கிறார் மேடம், போயிருங்க அப்படின்னு. யாருக்கு பொஸ்ஸு? அவருக்கு பொஸ்ஸு நான் தான், உனக்கு பொஸ் அவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் தைத்தக்கா, வாய்க்கு வந்தெல்லாம் பேசுறியா? ஏன் மேலே கையை வச்சதுன்னு தெரிஞ்சும் விட்டுட்டு இருக்கேன்னு பார்க்குறியா? இப்போ பாரு, கொன்னுடுறேன், உன்னை கொன்னே போட்டுருவேன், செத்து போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சாரதா சாப்பாடு எடுத்துகிட்டு வர்றாங்க. அப்போ சொல்கிறாங்க, ககன் என்ன பண்ணுற? கொன்னுட்ருக்கேன். யாரை? இந்த பூமியை. எங்கே இருக்கா? கனவு கணிட்டுருக்கியா? கனவோ நிஜமோ? நீங்கள் மட்டும் வரலைன்னா கழுத்தை நெரிச்சு கொன்னி போட்டிருப்பேன். எதுக்குடா அந்த பொண்ணு மேலே அவ்வளோ கோவம்? பாவம், அபூர்வா கிட்டே இருந்து காப்பாற்றுறதுக்காக தான் உன் மேலே கை வச்சுட்டா. அதிலையும் குறை கண்டா உப்புடுறா. ஓ, என்னவா? என்ன அடிச்சுட்டு ஊர் முழுக்க டமால் அடிச்சுட்டு சுற்றுறாள் அவளை விட்டா ப்ரெஸ் மீட் வச்சு ஊரெல்லாம் சொல்லிட்டு இருப்பாள் போலையே. அந்த பொண்ணு சொல்லலடா, யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க. அந்த அபூர்வா உன்னை போலீஸில் பிடிச்சி என்கவுண்டர் போடுங்கன்னு சொன்னதாலாம் உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு அவள் அப்படி பண்ணிட்டாடா. அவள் நல்ல குணத்தை புரிஞ்சுக்கோடா. அவள் நல்ல குணத்தை உங்கள் ஒருத்தரால் தான் புரிஞ்சுக்க முடியும். உண்மைடா, அதெல்லாம் போய்மா. சரத்சந்திரா என் வீட்டில் இருக்கிற பொண்ணுங்க கிட்ட சண்டை போட்டால் என் வீட்டில் இருக்கிற பொண்ணு சும்மா இருக்க மாட்டான்னு அது இதுன்னு டைலாக் பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் அவனை உங்கள் பொண்டாட்டிக்கிட்டே இருந்து காப்பாற்ற தான் அடித்தேன் அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு அந்த ஆளோடையே கிளம்பி போயிட்டா. அவளுக்கு அதை சொல்கிற வாய்ப்பு கிடைக்கலையோ என்னமோ. அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. பாவண்டா பூமி, தப்பா நினைக்காதடா. சரி, அந்த பொண்ணு மேலே கோவமாக இருக்கிற. இப்போ நான் எது சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன். அந்த கோவத்தில் தான் நீ காலையில் டிஃபன் கூட சாப்பிடாம வந்துட்டேன். வா சாப்பிட்லாம் அப்படின்றத இந்த எபிசோட் முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன சீரியல் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.